2000 பிளாட்ஸுக்கு மேல வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணியிருக்கோம். ஈசிஆர்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். அப்கமிங்ல பிரைம் லொகேஷனா வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இது. கிராண்ட் ஆர்ச் என்ட்ரன்ஸ் 30 ஃபீட் பிளாக் டாப் வெல் லைட் ரோடு நம்ம வந்து போட்டுருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். 1 2 இருந்தால் நம்ம சொல்லலாம். இதில் வந்து அடுக்கிட்டே போகலாம். நம்ம எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரோட் ப்ராஜெக்ட், அதாவது 10 வழிச்சாலை வரப்போகுது. 300 மீட்டர்ல 10 வழிச்சாலை வரப்போதாங்க. கம்மிங்ல ஒரு கத்திப்பாரா ஜங்ஷன் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வரக்கூடியது தான் இந்த பூஞ்சேரி. ஓகே. ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 30 கம்பெனிஸ் வந்து ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. விளையாட்டுக்கான நகரமா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது நம்மளோட மகாபலிபுரம். கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ல மிக முக்கியமான ப்ராஜெக்டா வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சேட்டலைட் டவுன்ஷிப். துணை நகரங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதுல முதல் துணை நகரம்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம். இது டிடிசிபி ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். சைட்டை விட்டு வெளியே போனாலே ஆப்போசிட்லயே வந்து நமக்கு அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல அவ்வளவுதான் போயிடலாம். 5 மினிட்ஸ்ல தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டரான மகாபலிபுரம் வந்து லொகேட் ஆயிருக்கு. முட்டுக்காடு போட் ஹவுஸ் 10 மினிட்ஸ் டிராவல்ல. crocodile பார்க் 7 மினிட்ஸ் டிராவல்ல இருக்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸும் பாத்தீங்கன்னா விஜிபி எம்ஜிஎம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல. அப்கமிங் ஒண்டர்லா கூட நமக்கு வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கு. ஈசிஆர்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ரீ லான்ச் ஆஃபர்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பிளாட் வரைக்கும் புக் ஆயிருக்குங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க. ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட அவங்க ஈசிஆரில் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு புது சைட்டை பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இது இன்னும் ஓப்பனே பண்ணலங்க. இது இப்போ ப்ரீ லான்ச்சில் தான் இருக்குது. டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட்டை பற்றி பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட பிஸ்னஸ் ஹெட் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த சைட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் ப்ரோ. ஓகே, சூப்பர். உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் சதீஷ்குமார். நான் வந்து நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்ல பிசினஸ் ஹெட்டா இருக்கேன். நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நீங்க யார் அப்படின்றத வீடியோ பார்க்குறவங்களுக்கு, கஸ்டமர்ஸ்க்கு, உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு, இனிமேல் வரப்போற கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் துறையில 10 வருஷத்துக்கு மேல வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். படப்பை, ஆவடி ரீஜியன்ல எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. 2000 பிளாட்ஸுக்கு மேல வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். செரசா கோஸ்டல் கிரஸ்ட்னு நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன். அப்கமிங்ல பிரைம் லொகேஷனா வரக்கூடியது. ஏன் இப்ப சொல்றேன்னா நம்ம சைட் இருக்கிற இடமே உங்களுக்கு அதுக்கான சாட்சி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்ல நமக்கு வந்து ஈசிஆர் ரோடு இருக்கு, மெயின் ரோடு. ஓகே, இப்போ அந்த வண்டி வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஈசிஆர் தான். ஈசிஆர் தான். ஓகே, சூப்பர். ஈசிஆர்ல பிளாட் வாங்குறதுங்கிறது நிறைய பேரோட கனவாவே இருக்கும். அதுவும் எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். இதை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த செரசா கோஸ்டல் கிரஸ். இங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஈசிஆர் ரோடுங்க. அப்படியே வந்து கேமரா அப்படியே திருப்புங்க, நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, அங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இது இந்த அங்க ரோடு தெரியுதா, வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்கா, அப்படியே லைட்டா ஜூம் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா அது ரோடு, இது வந்து சைட்டுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இது. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ஸ்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 61 பிளாட்ஸ் இருக்குது. 15 பிளாட் ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு. ஆல்ரெடி ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடியே புக் ஆயிடுச்சு. ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே இவ்வளோ 15 பிளாட்ஸ் வந்து புக் ஆனது காரணம் நம்மளோட லொக்கேஷன் தான். ஜூன் 29 வந்து லான்ச் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வந்து ஆஃபர். 2 லட்ச ரூபான்றது ஓவரால் பிரைஸ்லேருந்து 2 லட்ச ரூபா நமக்கு ஆஃபர். ப்ரீ லான்ச் ப்ரைஸாக நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த சைட்டில் வந்து இப்போ மினிமம் சைஸ் என்ன சைஸ்லேருந்து பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம்? இது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1344 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. ஓகே, ஸோ சைட்டுக்குள்ளே என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம்? சைட்டுக்குள்ளே நமக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்ட் ஆர்ச் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுவே வந்து ஒரு பிளசண்டா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகே, உள்ள வரும்போதே வந்துட்டு ஒரு நல்ல கம்யூனிட்டி ஆமா உள்ள என்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, சூப்பர். அது இல்லாம வந்து 30 ஃபீட் பிளாக் டாப் வெல் லைட் ரோடு நம்ம வந்து போட்டுருக்கோம்.
என்ட்ரன்ஸ்ல இருந்து வர்ற ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு, உள்ள பாத்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. 24 ஃபீட் ரோடு. ஓகே. சோ இப்போ இந்த ரோடு வந்து 24 ஃபீட். இது 24 ஃபீட். நம்ம நிக்கிறது வந்து 24 ஃபீட். ஓகே. இப்போ நைட் டைம்ல கூட நமக்கு வந்து நம்ம பிளாட் வந்து ஜொலிக்கும், அப்படியே அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி வந்து சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். ஓகே. இது இல்லாம வந்து அவென்யூ ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரீ லான்ச்ல இருக்கிறதுனால இப்போ இந்த அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே இனிமேல் தான் பண்ண போறீங்க. அது போக வந்து பேவர் வாக், இப்போ ஈவினிங் டைம் வாக்கிங் போறதுக்கு, நம்ம வந்து வயசானவங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து வாக்கிங் போறதுக்கான பேவர் வாக் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் தனியா செப்பரேட்டாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. சுத்தி பாத்தீங்கன்னா ப்ராப்பர் காம்பவுண்ட் வால் வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக வந்து 24/7 வந்து சிசிடிவி கேமரா சப்போர்ட்டோட வந்து கேட்டட் கம்யூனிட்டியாவே இந்த சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு வெளியில என்னென்ன மாதிரியான என்ன டெவலப்மெண்ட்ஸ் வெளியில இருக்கு, இந்த இடம் இங்கே வந்து நான் எதுக்காக வாங்கணும், எனக்கு ஃபியூச்சர்ல இதுக்கான அப்ரிசியேஷன் இருக்குமா, அப்படி இருந்தா எதை பேஸ் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 1-2 இருந்தா நம்ம சொல்லலாம். இதுல வந்து அடுக்கிட்டே போகலாம். நம்ம எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ்ல வந்து சிபிஆர்ஆர்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ரோட் ப்ராஜெக்ட், அதாவது 10 வழிச்சாலை வரப்போகுது. 300 மீட்டர்ல 10 வழிச்சாலை வரப்போதாங்க. வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்றத இப்பவே யோசிச்சு பார்த்துக்கோங்க. கிளாம்பாக்கம் எப்படி பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் எந்த அளவுக்கு growth ஆச்சோ, பக்கத்துல நம்மளால ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து எந்த ரேட்டு போகுதுன்றத நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா இங்க இருக்கிற டெவலப்மெண்ட்டுமே வேற லெவல்ல இருக்கும். 10 வழிச்சாலைங்கிறது இங்க இருந்து பூந்தேரியில இருந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் வர போகுது. இந்த ரோடு வந்து ஒரு மேஜரா ஒரு 5 முக்கியமான ரோடுவேயை வந்து கிராஸ் ஓவர் பண்ணி போகுது. ஓகே. என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பூந்தேரி ஜங்ஷன்லயே பாத்தீங்கன்னா ECR OMR வந்து ரெண்டும் கனெக்ட் ஆகிற ரோடு. அது போக திருக்கழுக்குன்றம் வழியே போற ஒரு ரோடு இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா போய் GST வந்து தொடும், சிங்கப்பெருமாள் கோயில் வழியா. அதுல இருந்து ஒரகடம் பைபாஸ் வழியே போய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா NH4 மிக முக்கியமான இந்தியாவோட ஒரு சாலை, அதையும் கிராஸ் ஓவர் பண்ணி தான் உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல தொட்டு அதுல இருந்து காட்டுப்பள்ளி துறைமுகம்ல போய் சேருது. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம சைட்ல இருந்து 300 மீட்டர்ல இருக்கு. அப்ப இதுவே வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன். கம்மிங்ல ஒரு கத்திப்பாரா ஜங்ஷன் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வரக்கூடியது தான் இந்த பூஞ்சேரி ஜங்ஷன். அப்ப வந்து நீங்க கத்திப்பாரால ஒரு இடம் வாங்குனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு லேண்ட். அடுத்த இது வந்து ஒரு கத்திப்பாரா ஜங்ஷன் சொல்லலாம். ஆமா. ஓகே. சோ அந்த அளவுக்கு வந்து இதுல ஃபியூச்சர்ல வந்து அப்ரிசியேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க வருது. இப்ப முட்டுக்காடுல வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டர் வருது. அது ஜஸ்ட் 10 minutes from our side. 1,00,000 பேர் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கன்வென்ஷன் ஹால் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க முட்டுக்காடு. ஓகே. அது போக வந்து ஜாப்பனீஸ் டவுன்ஷிப், இது பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப், ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. இப்ப நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குல்ல, அத மாதிரி ஒரு வேலை பார்க்கறவங்களுக்கு ஆனா அங்கே வீடு அங்கே இருக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஜாப்பனீஸ் கம்பெனிஸோட டை அப் பண்ணி இங்க வரப்போகுது. OMR ரோடு வழியே அது வந்து கனெக்ட் ஆகும். 10 நிமிஷத்துல நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 30 கம்பெனிஸ் வந்து ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. இது போக வந்து 100+ கம்பெனிஸ் வரப்போகுது அந்த இடத்துல. ஓகே. சோ அதெல்லாம் வரும்போது வந்து இந்த இடத்துக்கு டிமாண்ட் அதிகமாயிடும். ஓகே, சூப்பர். அது போக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி, விளையாட்டுக்கான நகரமா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது நம்மளோட மகாபலிபுரம். சொல்ல போனா பூஞ்சேரி மகாபலிபுரம் பெல்ட் தான். ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமையுது. கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ல மிக முக்கியமான ப்ராஜெக்டா வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சேட்டலைட் டவுன்ஷிப், துணை நகரம் அமைக்கிறது. சென்னையை வந்து ரொம்ப வந்து டஞ்சன் பண்ணிட்டாங்க. வெளியில துணை நகரங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதுல முதல் துணை நகரம்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம். நம்ம அந்த பெல்ட்டுக்கு இதுல தான் வர்றோம். நம்ம சைட்டும் வந்து அந்த பெல்ட்ல தான் வருது. 500 ஏக்கர் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அந்த 500 ஏக்கர் சரௌண்டிங்ல தான் நம்மளோட இதுவுமே வந்து ஃபியூச்சர்ல ஒரு சிட்டிக்குள்ள தான் வரும். ஓகே. இது வந்து இப்போ எப்படி டிடிசிபியா சிஎம்டிஏவா? இது டிடிசிபி ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். ஓகே. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட் ஏரியாஸ் இதெல்லாம் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்துல தான் மெயினா வந்து இடம் வாங்கணும்னு யோசிப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட் ஏரியாலாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, என்னென்ன ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு? இப்போ மற்ற ப்ராஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல், காலேஜஸ் நியர்பைன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல சைட்டை விட்டு வெளியே போனாலே ஆப்போசிட்லயே வந்து நமக்கு
அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. வீடியோ பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர். building-க்கு அடுத்தது. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து இருக்கு. அது வந்து ஒரு 300 மீட்டர்ல இருக்கு. ஓகே. இது இல்லாம பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, 3 மினிட்ஸ்ல இருக்கும். அது இல்லாம பிரெஸ்ட் யூனிவர்சிட்டி, நம்ம HIMT, இந்துஸ்தான் மெரிடைம் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல. ஓகே. ஆக மொத்தம் வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல அவ்வளவுதான் போயிடலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா வரம் ஹாஸ்பிட்டல், மூர்த்தி ஹாஸ்பிட்டல், அது போக வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலும் கூட ஜஸ்ட் 10 மினிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. இப்போ ஈஸியானாலே வந்து பொதுவா நமக்கு என்ன தோணும்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பாட்டா தான் நம்ம நிறைய பேர் பார்ப்போம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம சைட்ல இருந்து என்ன மாதிரியான என்டர்டைன்மெண்ட்டுக்கான இடங்கள்லாம் இருக்கு? சைட்ல இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டரான மகாபலிபுரம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. லைட் ஹவுஸ்ல இருந்து டைகர் கேவ்ல இருந்து சீஷோர் டெம்பிள்ல இருந்து எல்லாமே ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். ஓகே. நம்ம சிட்டிக்குள்ள இருந்து வர்றதுக்கான டிராபிக் இதெல்லாம் இங்க இருந்து தவிர்த்திட முடியும் இங்க நம்ம வந்து பிளாட் வாங்கினா. ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ், அது பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்ல. crocodile பார்க் 7 மினிட்ஸ் டிராவல்ல இருக்கு. கோவளம் பீச், முட்டுக்காடு போட் ஹவுஸ் 10 மினிட்ஸ் டிராவல்குள்ளேயே வந்து இது எல்லாமே இருக்கு. ஓகே. குழந்தைகளுக்கான அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸும் பாத்தீங்கன்னா VGP, MGM எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல. அப்கமிங் ஒண்டர்லா கூட நமக்கு வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அரை மணி நேரத்துல போயிடலாம். ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை சுற்றியும் சரி, இதுக்குள்ளேயும் சரி, வெளியிலேயே ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு சைட்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த இடத்துக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம்? இப்போ நம்ம வந்து சைட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2699க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரீ லான்ச் ஆஃபரா. ஆஃப்டர் லான்ச் பார்த்தீங்கன்னா 2900க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வாங்கினா வந்து 200 ரூபாய் கம்மி. ப்ரீ லான்ச் 200 ரூபாய்னா ஒரு பிளாட்டா பார்க்கும்போது வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கம்மியாகும். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஜஸ்ட் உங்க கையில ஒரு 5 லட்சம் இருந்தாலே போதும், நம்ம இதுல வந்து பிளாட் வாங்கலாம். இது பாத்தீங்கன்னா 80% ப்ராப்பர்ட்டி லோன் வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பேங்க் நம்ம எல்லாம் என்ன மாதிரியான பேங்க்லாம்? நம்ம எல்லா நேஷனல் பேங்க்குமே நம்ம வந்து டை அப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 80% வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம், பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்தா போதுங்க. ஈசிஆர்ல உங்களுக்கும் ஒரு இடம், நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஈசிஆர்ல உங்களோட கனவு இடத்தை வெறும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இங்க வாங்கிக்க முடியும். மிச்சத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க பேங்க்ல லோனா வந்து EMI-ஆ போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிதானே? ஆமா. ஓகே ப்ரோ, சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக இந்த சைட்டை பற்றி, இதை சுற்றி என்னென்னலாம் இருக்குது, இது உள்ள என்னென்ன இருக்குது, ஃபியூச்சரில் இது இங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே வந்து இவருக்கு நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஈசிஆரில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஈசிஆரில் வேற எங்கேயாவது இடம் வாங்க போய் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நேரில் வந்து சைட்டை வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை சுற்றி இருக்கிற அம்யூனிட்டிஸ் இவங்க சொன்னது எல்லாமே உண்மையான்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ லான்ச் ஆஃபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பிளாட் வரைக்கும் புக் ஆயிருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஈஸியாக ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து புக் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து புக் பண்ணிக்கோங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இங்கே வந்து நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவங்க ஃப்ரீயாகவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நேரில் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.